அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் அழைப்பை ஏற்று செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட மதக்கலவரத்தில் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதால் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நரேந்திர மோடிக்கு விசா அளிக்க மறுத்தன. 2005ஆம் ஆண்டு தங்கள் நாட்டினுள் நுழைய விசா அளிக்க மறுத்துட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து இந்த தடையை நீக்கி கொண்டது, அமெரிக்கா தடையை நீக்கலை. ஆனால் இந்த எலெக்ஷனில் நரேந்திர மோடி வெற்றி பெற்றதை அடுத்து இந்தியாவோட பிரதமர் என்பதால் அமெரிக்க அதிபர் ஒபாமா ஃபோனில் பேசினார். நரேந்திர மோடி அவர்களிடம் ஃபோனில் பேசி வாழ்த்து தெரிவித்து அமெரிக்காவும் வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று திரு நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்கா செல்வார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இன்னும் கன்ஃபார்மாக வரலை. ஏன் அப்படின்னா, ஐநாவுடைய தலைமையகம் அமெரிக்கா நகரமான நியூயார்க்கில் தான் அமைஞ்சிருக்கு. அங்கே ஒரு மீட்டிங்க்கு நரேந்திர மோடி செல்லவிருப்பதால் அப்படியே அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் ஒரு சந்திப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் வெளியாகி உள்ளன. முக்கியமாக இந்தியா அமெரிக்கா உறவு பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் தேவயானி கோபராட விசா முறைகேட்டில் சிக்கி அமெரிக்காவில் கைதானதிலிருந்து உறவில் ஒரு சில விரிசல்கள் ஏற்பட்டது. நரேந்திர மோடி மற்றும் ஒபாமா அவர்களின் சந்திப்பு உலக நாடுகளே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பானது நிச்சயமாக இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உண்டான நட்புறவையும் நட்புறவை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள்கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது இந்த விசா பிரச்சனை குறித்து அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் அந்த குஜராத் கலவரம் காரணமாகத்தான் நாங்கள் அவருக்கு விசா கொடுக்கல. ஆனால் இப்பொழுது மக்கள் ஓட்டு போட்டு தங்கள் பிரதிநிதியாக நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்தால் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியை நாங்கள் என்றைக்குமே வரவேற்போம், அவருக்கு விசா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியை நாங்கள் புறக்கணித்தால் நாட்டு மக்களை புறக்கணிப்பதற்கு சமம். இந்திய மக்களை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். எனவே இந்திய பிரதமருக்கு நாங்கள் விசா வழங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள்.